கமிஷன் எதுக்கு நீங்க 2% வாங்குறீங்க? கம்மியா வாங்கலாம்ல, 1% வாங்கலாம். சில பேர்லாம் கமிஷனே இல்லாம நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்களே, நீங்க ஏன் அதை பண்ண மாட்டீங்க? நாங்க 2% வாங்கணும்னு ஓப்பனா சொல்லிட்டோம். இப்போ நீங்க கமிஷன் கம்மியா வாங்குறவங்களோ இல்ல கமிஷனே இல்லாம பண்றவங்களோ அப்படிங்கிறது வந்து செயல்முறைக்கு செட் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து உள்வேலை வைப்பாங்க. எல்லா வியாபாரத்திலுமே இந்த ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உள்வேலைங்கிறது எல்லா வியாபாரத்திலும் இருக்கு. எங்களுக்கு வந்து 2% தான். இது மட்டும் இல்லாம நீங்க உங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதாவது 40 நாள் டைம் கேட்குறீங்கன்னா அந்த 40 நாள்ல நீங்க ஃப்ரீயா கேட்டுக்கலாம். எல்லா டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுதுன்னு கேட்டுக்கலாம். பக்கத்துல விசாரிச்சுக்கலாம். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நீங்க நம்ம இடத்த எடுக்க போறீங்க. மொத்தமா ரூபா கட்ட போறீங்க. ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. அதுக்கான எல்லா டைமுமே நாங்க கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாம உள்வேலைங்கிறது எப்படின்னா உங்களை ப்ரெஷர் போடவும் நீங்க உங்ககிட்ட இருக்க தொகையை வாங்கி உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே எங்களுக்கு கிடையாது. உள்வேலை வச்சா கண்டிப்பா அது நடக்கும். உள்வேலைங்கிறது நம்ம இப்போ கமிஷன் வாங்குறோம், அது ரெண்டாவது வச்சோம். ஆனா உள்வேலைன்னு ஒண்ணு வச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு இடத்த நம்ம விற்க போறோம் அப்படின்னா அது நம்ம சொந்த இடத்த கமிஷன் இல்லாம விற்கலாம். என் சொந்த இடம் நீ எனக்கு கமிஷன் வேணாம்னு விற்கலாம். ஆனா உள்வேலை வச்சுட்டாங்கன்னா செண்டுக்கு 10,000 ரூபாய் பேசுவாங்க. உங்ககிட்ட கமிஷன் வாங்க மாட்டாங்க. அந்த சைடு உங்களுக்கான விலையை அங்க தூக்கி வச்சுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், தீர விசாரிச்சு தான் ஒரு இடத்த எடுக்கணும். ஏன்னா நீங்க 10 லட்சம் ரூபானாலும் சரி, அது கம்மி பட்ஜெட் இடம், அது கம்மி பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் ரூபாவும் பெரிய அமௌண்ட் தான். அது எண்ணி பார்த்தா பெரிய அமௌண்ட் தான். அதுதான் உங்க காசு. அந்த காசை நீங்க வீணடிக்க வேண்டாம். 2% கமிஷனுக்கு பயந்து நீங்க கமிஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்வுக்கு போனீங்க அப்படின்னா உள்விலையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பார்த்து கவனமா எடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டைம் வாங்கி நல்லா அனலைஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா போதும். டாக்குமெண்ட்டை டாப் டு பாட்டம் வந்து நல்லா ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லீகல் ஒப்பீனியன் கேட்டு எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணுங்க. 10 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அதோட அமௌண்ட் பெரிய விஷயம் தான். ஸோ அதனால பார்த்து எடுங்க, கவனமா செய்யுங்க. கமிஷன் 2%னாலும் உங்களை எப்படி அவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க, உங்களை எப்படி அவங்க வந்து கரெக்டா கொண்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாங்கிறது தான் மேட்ரு. கமிஷன் இல்லை, 1% கமிஷன் அதெல்லாம் வந்து வேற. உள்வேலை இல்லாம முடிக்கிறது தான் ஒரு வியாபாரம். அதை நல்லபடியா நாங்க பண்ணி கொடுப்போம். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானது.